அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாவால் மனிதர்களுக்கும் ஜின்களுக்கும் பறவைகளுக்கும் அரசனாக ஆக்கப்பட்ட ஒரு நபி யார் தெரியுமா? காற்றையும் கட்டுப்படுத்தியவர், மிருகங்களின் மொழியை புரிந்தவர், அளவற்ற செல்வத்தையும் அதே நேரத்தில் அளவற்ற ஈமானையும் கொண்டவர். அவர்தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். இன்றைய இந்த வீடியோவில் சுலைமான் நபியின் அதிசயமான வாழ்க்கை வரலாறு, அவரின் அரசாட்சி, ஜின்களுடனான சம்பவங்கள், எறும்பின் கதை, பல்கிஸ் ராணியின் இஸ்லாம் ஏற்ற வரலாறு மற்றும் அவரது மறைவு வரை அனைத்தையும் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள், ஏனெனில் இந்த வரலாற்றில் நிறைய பாடங்கள் இருக்கின்றன. சுலைமான் நபி தாவூத் நபி அவர்களின் மகன். சிறு வயதிலிருந்தே மிகுந்த அறிவும் நீதி உணர்வும் கொண்டவராக இருந்தார். ஒரு நாள் 2 மனிதர்கள் ஒரு விவகாரத்தில் தாவூத் நபியிடம் கொண்டு வந்தார்கள். ஒருவரின் ஆடுகள் மற்றொருவரின் வயலில் நுழைந்து பயிர்களை அழித்து விட்டன. தாவூத் நபி ஒரு தீர்ப்பை கூறினார். அப்போது இளம் வயதில் இருந்த சுலைமான் நபி அதைவிட சிறந்த தீர்ப்பை கூறினார். அல்லாஹ் சுலைமான் நபிக்கு சிறப்பான ஞானத்தை வழங்கினான். குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறான், நாம் அதை சுலைமானுக்கு விளங்க செய்தோம். இதிலிருந்து நாம் அறிய வேண்டியது என்ன? வயது குறைவாக இருந்தாலும் அறிவும் ஹிக்மத்தும் ஒருவரை உயர்த்தும். அல்லாஹ்வின் அற்புத அருள்கள். சுலைமான் நபிக்கு அல்லாஹ் பல அதிசயமான அருள்களை கொடுத்தான். அவற்றில் முக்கியமானவை ஜின்களை கட்டுப்படுத்தும் சக்தி, காற்றை கட்டுப்படுத்தும் சக்தி, பறவைகள் மற்றும் மிருகங்களின் மொழியை புரிந்து கொள்ளும் திறன். அவரின் படையில் மனிதர்கள், ஜின்கள், பறவைகள் எல்லோரும் இருந்தன. ஒரு அரசன் மட்டுமல்ல, ஒரு நபி, ஒரு நீதிமான், ஒரு அல்லாஹ்வின் அடியார். ஒரு நாள் சுலைமான் நபி தனது படையுடன் சென்று கொண்டிருந்தார். அப்போது ஒரு எறும்பு மற்ற எறும்புகளிடம் சொன்னது, எறும்புகளே, உங்கள் இருப்பிடங்களுக்கு நுழைந்து கொள்ளுங்கள். சுலைமான் மற்றும் அவரது படைகள் உங்களை அறியாமல் விதிக்க விடக்கூடும். இதை கேட்ட சுலைமான் நபி புன்னகைத்தார். அவர் உடனே அல்லாஹ்வுக்கு நன்றி கூறினார். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, அதிகாரம் இருந்தாலும் பணிவு அவசியம். சுலைமான் நபியின் படையில் ஹுத்ஹுத் என்ற ஒரு பறவை இருந்தது. ஒரு நாள் அந்த பறவை காணாமல் போனது. சுலைமான் நபி அதை குறித்து கேட்டார். சிறிது நேரத்தில் ஹுத்ஹுத் வந்து ஒரு அதிசய செய்தியை சொன்னது. சபா என்ற நாட்டில் ஒரு ராணி இருக்கிறார். அவரும் அவரது மக்களும் அல்லாஹ்வை வணங்காமல் சூரியனை வணங்குகிறார்கள். அந்த ராணியின் பெயர் பல்கிஸ். இதை கேட்ட சுலைமான் நபி அவருக்கு ஒரு கடிதம் அனுப்பினார். அந்த கடிதத்தில், அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியுங்கள், என்னிடம் முஸ்லிம்களாக வாருங்கள் என்று எழுதப்பட்டிருந்தது. பல்கிஸ் ராணி மிகவும் புத்திசாலி. அவர் முதலில் பரிசுகளை அனுப்பினார். ஆனால் சுலைமான் நபி அந்த செல்வங்களை ஏற்கவில்லை. ஏனெனில் அவர் உலக செல்வத்திற்காக அல்ல, அல்லாஹ்வின் மார்க்கத்திற்காக வாழ்ந்தார். பிறகு பல்கிஸ் ராணி சுலைமான் நபியை சந்திக்க வந்தார். அவர் வருவதற்கு முன்பே அவரின் அரியணையை ஜின்கள் கொண்டு வந்தார்கள். இதை பார்த்த பல்கிஸ் ராணி அதிர்ச்சி அடைந்தார். பின்னர் சுலைமான் நபியின் அரண்மனையை பார்த்தார். அங்கு தரை கண்ணாடியை போல் செய்யப்பட்டிருந்தது. அதை தண்ணீர் என்று நினைத்து அவர் தனது ஆடையை உயர்த்தினார். அப்போதுதான் அது கண்ணாடி தரை என்று புரிந்தது. இந்த எல்லா அற்புதங்களையும் கண்ட பிறகு பல்கிஸ் ராணி கூறினார், நான் உலகங்களில் இறைவனாகிய அல்லாஹ்வுக்கு சரணடைந்து விட்டேன். இதுவே அவரின் இஸ்லாம் ஏற்ற தருணம். சுலைமான் நபியின் மறைவு. சுலைமான் நபி இறுதி வரை அல்லாஹ்வின் வழியில் வாழ்ந்தார். ஒரு நாள் அவர் தனது கைத்தடியை பிடித்தபடி நின்று கொண்டிருந்தார். அந்த நிலையில் அவருக்கு மரணம் வந்துவிட்டது. ஆனால் ஜின்களுக்கு அது தெரியவில்லை. அவர்கள் தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருந்தார்கள். ஏனெனில் அவர்கள் சுலைமான் நபி உயிருடன் இருக்கிறார் என்று நினைத்தார்கள். பல நாட்கள் கழித்து ஒரு பூச்சி அவரது கைத்தடியை அரித்தது. கைத்தடி உடைந்ததும் சுலைமான் நபி கீழே விழுந்தார். அப்பொழுதுதான் ஜின்களுக்கு அவர்
மரணம் அடைந்தது தெரிந்தது. இதன் மூலம் அல்லாஹ் உலகிற்கு காட்டியது என்ன? ஜின்களுக்கு மறைவான விஷயங்கள் தெரியாது, அறிவது அல்லாஹ் மட்டுமே. அன்பானவர்களே, சுலைமான் நபியின் வாழ்க்கை நமக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது. அதிகாரம் இருந்தாலும் பணிவாக இருக்க வேண்டும். செல்வம் இருந்தாலும் அல்லாவை மறக்கக்கூடாது. அறிவு என்பது அல்லாவின் அருள். உலக சக்திகள் அனைத்திற்கும் மேலானவன் அல்லாஹ். சுலைமான் நபி கேட்ட ஒரு அழகான துவா: எனக்கும் என் பெற்றோருக்கும் நீ அளித்த அருளுக்கு நன்றி செலுத்த என்னை ஆக்குவாயாக. நாமும் அந்த நன்றியுள்ள அடியார்களின் ஒருவராக இருக்க அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். மேலும் இஸ்லாமிய வரலாறுகளை அறிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.